வணக்கம். தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு வேண்டுகோள். தேசிய அளவில் வாக்காளர் அடையாள அட்டையை செம்மைப்படுத்தி விவரங்களை உறுதிப்படுத்தும் திட்டத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. ஆதார் எண், தொலைபேசி, கைபேசி எண்கள், மின்னஞ்சல் முகவரி போன்றவற்றை வாக்காளர் பட்டியலுடன் இணைத்தல். வாக்காளர் சீட்டு தேர்தலின் போது மின்னணு முறையில் வழங்கப்படும். வாக்காளர் அடையாள அட்டையில் உங்களின் சமீபத்திய புகைப்படத்தை மாற்றிக்கொள்ளும் வசதி. இனி விரிவான செய்திகள். தேசிய அளவில் வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்தி விவரங்களை உறுதிப்படுத்தும் திட்டத்தின் நோக்கம் 100% குறைகளற்ற சரியான வாக்காளர் பட்டியலை உருவாக்குவது. இதற்காக அனைத்து வாக்காளர்களின் ஆதார், தொலைபேசி, கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி பெறுதல், ஆதார் விவரங்களை வாக்காளர் பதிவுகளுடன் இணைத்தல், வாக்காளர்கள் அவர்கள் குடியிருக்கும் இடம் தவிர மற்ற இடங்களில் வாக்காளர் பெயர் இருப்பின் படிவம் 7 மூலம் பெயர் நீக்கம் செய்தல், வாக்காளர் தங்களின் விவரங்களை அறிந்து தேவையெனில் விவரங்களை திருத்தம் செய்து கொள்ளலாம். வாக்காளர் அட்டையின் பிழை திருத்தமோ அல்லது சமீபத்திய புகைப்படம் மாறுதலோ செய்ய விரும்பினால் படிவம் 8 மூலம் 15 நாட்களுக்குள் செய்து கொள்ளலாம் என்றும், ஒவ்வொரு வாக்காளரின் குடும்ப தொலைபேசி, கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரியை அறிவிப்பதன் மூலம் தேர்தல் சேவைகளை எளிதில் நேரடியாக பெறலாம். வாக்காளர் குறித்த விவரங்கள் மற்றும் தேர்தலின் போது வாக்காளர் அறிய வேண்டிய விவரங்கள் உங்களுடைய கைபேசிக்கு SMS மூலமாக அனுப்பப்படும். வாக்காளர் சீட்டு தேர்தலின் போது மின்னணு மூலம் அளிக்கப்படும். தேர்தலின் போது வாக்குச்சாவடியில் உள்ள வரிசையின் நீளம் குறித்த அனைத்து தகவல்களும் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்காளரே தானாக முன்வந்து அளிக்கும் முறை. ஆதார் எண்ணை இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் உள்ள தேசிய வாக்காளர் சேவை இணைய வசதி மூலமாகவோ 5196 என்ற எண்ணுக்கு SMS அனுப்புவதன் மூலமாகவோ 1950 என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து விவரங்களை அளிப்பதன் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். வாக்காளர் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் மூலமாக அளித்தல். ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் புகைப்பட அட்டை விவரங்களை இவற்றின் நகல்களுடன் உரிய படிவத்தில் சமர்ப்பிப்பதன் மூலமாகவும் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரியப்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்திய தேர்தல் ஆணையத்தின் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.